வணக்கங்க. இந்த வாரம் 7 தகவல்கள், 7 ஸ்லோகன்கள் பார்த்துருவோமா? இந்த 7 ஸ்லோகன்களும் நீங்கள் எழுதி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து வாசிக்கும்போது கடவுள் உங்களுக்கு அன்னைக்கு கொடுக்குற உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அதை எடுத்து படித்து பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லதையே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுடைய மனதில் எப்பொழுதும் குசி என்ற சூரியன் உதயமாகி இருக்கிறதா. எனவே குசி நிறைந்த ஆத்மா நீங்கள். இது யாருக்கு வரப்போகுதுன்னு தெரில. அடுத்த செகண்டு, நீங்கள் பலவீனங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் பலன்மிக்க செயல்களை செய்யும் மனோபலம் மிக்கவர். அவங்களோட கேரக்டருக்கு அது கொடுத்துருக்குறாரு. அடுத்து மூணாவது, தன்னுடைய லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலமாக அதாவது கடவுளுக்கு சமமாக ஆகும் குழந்தையா நீங்கள். நாலாவது, நீங்கள் நினைப்பதும் சொல்கிறதும் சமமாக இருக்கான். எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றியும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அஞ்சாவது, ஸ்ரீமத் அப்படிங்கிறது சில நடைமுறைகள் இருக்கும் இல்லையா? விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்படிலாம் நடந்துக்கிறக்கூடாது, இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த விரதம் இருந்து நம்ம கடவுளை வேண்டுறவங்க அந்த சில நடைமுறைகள் பழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த இதை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கும்போது கடவுள் குடை நிழல் போல் இருப்பதை நம்ம அனுபவம் செஞ்சு நம்ம சக்திசாலியாக மாற்றுறதுக்கு கடவுள் உதவி செய்வாராம். இது எந்த குழந்தைக்கு போகுதுன்னு தெரியல. எழுதி வச்சு படித்து பாருங்கள், கண்டிப்பாக அனுபவம் செய்வீங்க. அடுத்தது, நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகித்து, தெய்வீக குணம் உங்களுக்குள்ளே கிரகிச்சு அதை உணர்ந்து இறைவனோட இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கீங்களாம். இது எப்பேற்பட்ட குழந்தைக்கு கிடைக்க போதோ தெரியல. இன்னொரு தடவை சொல்கிறேன், எனக்கே உடம்புல ஒரு மாதிரி இருக்குது, புல்லரிக்குது. அதாவது நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிச்சிக்கிட்டு இருக்கீங்களாம். அந்த கிரகிச்சிக்கிட்டு இருக்கவங்க இறைவனோட இதய சிம்மாசனத்தில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, உங்களின் ஒவ்வொரு செயலும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தரம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லியிருக்கிறாரு. படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது எப்பயுமே நம்ம நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை இன்னொருத்தவங்க சைக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்கும்பாங்க. நம்ம இன்னொருத்தவங்கள சைக்கோன்னு சொல்லுவோம். ஆக மொத்தம் 2 பேரும் அந்த வேலைக்காக பாடுபடுறோம், அதுதான் உண்மை. நம்ம சைக்கோவாக இருந்தால் என்ன செய்வோம், இந்த வேலை சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுபடுவோம். அவங்க செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை சொல்லுவாங்க. 2 பேரையுமே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிக்கிடுவாங்க. இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்படி இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள், எமோஷனலாகி சொல்லாதீங்க. எப்பயுமே கோபம் வரும். கோபம் வரும்போது ஒரு புன்சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த கோபத்தை உள்ளடக்கிக்கிட்டு பொறுமையாக சொல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் என்ன கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, சொந்த தொழில் இல்லை வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், பிறகு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, நன்றிங்க. பாருங்கள், பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க.